எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாத்தி யோசியில என்னோட கார்டன் பத்தி ரெண்டு முக்கியமான டாபிக் நான் பேச போறேன். ஒன் இஸ் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ரெண்டாவது கார்டன்ல அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை எப்படி ஸ்கெட்யூல் பண்ணுறது அப்படின்னு. ஒரு கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க டைம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா யோசிக்கணும். நிறைய டைம் தேவையில்லை, பட் கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் 20 minutes a day டைம் வேணும். கார்டனில் வந்து ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி நான் எங்கள் வீட்டில் போட்டு அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி தண்ணி ஊற்றுறோம், காலையில் தண்ணி, சாயந்தரம் தண்ணி. பட் அது மட்டும் ஒரு செடிக்கு பத்தாது. ஸோ நான் தண்ணி ஊற்றும் பொழுதே அந்த மார்னிங் டைமில் இலைகளை திருப்பி ஒவ்வொரு பிளான்ட்டை நோட் பண்ணுவேன். இலைகள் ஏதாவது எல்லோ ஆகுதா, ஏதாவது பூச்சியோட முட்டை தெரியுதா, ஏதாவது அதுக்கு அட்டாக் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போதே ஈஸியாக நம்ம கவனிச்சிடலாம். பட் அந்த பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு டைம் வேணும். அண்ட் இப்போ வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா நம்ம ஜுரம் முடிஞ்சிடாது இல்லையா? தொடர்ந்து நம்ம ஒரு 2-3 days அந்த ஜுரம் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம மெடிசன் சாப்பிட்டாகணும். அதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு செடிக்கு ஸ்ப்ரே போட்டால் அந்த பூச்சி போயிடாது. ஸோ வி நீட் ஒரு டைம் டேபிள் மாதிரி. இப்போ ஒரு வாரத்தில் 2 வாட்டி நான் மெயின்டெனன்ஸ் டைம் டேபிள் போட்டிருப்பேன். அதாவது புழு பூச்சி எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். பொதுவாக நான் பண்ணுறது வந்து வேப்பிலை எண்ணெய், நீம் ஆயில், அதை ஸ்ப்ரே பண்ணுறது. அப்புறம் அந்த மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி விடுவேன். மண் நம்ம டெய்லி தண்ணி விடுறதுனால ஒரே இடத்துல நிற்குது அண்ட் ஈஸியாக எறும்பு வரும். அண்ட் அதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த டாப்பில் இருக்கிற 2 inch லூஸ் பண்ணி விட்டோம்னா ஏரியேஷன் ஆஃப் த சாயில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழ் எனக்கு பேர் தெரியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் அண்ட் அதை லூஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம கிச்சனில் இருக்கிற மஞ்சத்தூள் போடுவேன். அதுவும் ஒரு ஆன்டிசெப்டிக் தானே அந்த பிளான்ட்ஸுக்கு. ஸோ வீக்லி 2 times என்னோட கார்டனில் மெயின்டெனன்ஸ், அதாவது புழு பூச்சி எதுவுமே இல்லை, பட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ட்வைஸ் அ வீக் நடக்கும். அப்புறம் அந்த வாரத்தில் இன்னும் 2 நாள் நம்ம டிசிஷன் தான். டியூஸ்டே, சாட்டர்டே, நமக்கு எப்போ கன்வீனியன்ட் அந்த மாதிரி ஸ்கெட்யூல் போட்டு டார்கெட் பண்ணி நம்ம அந்த பூச்சி என்ன அட்டாக் ஆயிருக்கு அதுக்கு தேவையான ஸ்ப்ரே, அதுக்கு தேவையான மருந்து போடுவேன் நான் ட்வைஸ் அ வீக். பூச்சி புழு எதுவுமே இல்லைன்னா வெரி குட், அப்போ நமக்கு ரெஸ்ட் டே. அது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும். வாரத்தில் 1 நாள் நான் கார்டன் கிளீனிங்க்கு ஒதுக்கிடுவேன். அப்படின்னா இந்த காஞ்சு போன அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறது. நம்ம வந்து இப்போ வீட்டில் செய்கிற அந்த காஃபி தூளை வந்து நான் கார்டனில் யூஸ் பண்ணுவேன். முட்டையோட ஷெல்ஸை கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஸோ அதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி ஒரு பாட்டிலில் போடுவேன். இது வந்து என்னோட கார்டன் கிளீனிங் அப்படின்ற ஒரு செக்ஷனில் நான் பண்ணிடுவேன். டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதிகமாக மணியை இன்வெஸ்ட் பண்ணி கார்டன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா மாதம் நீங்கள் அந்த கார்டனை பில்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து, எனக்கு ராசி இல்லை, கை ராசி இல்லை. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் என்னோட கார்டன் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோ போட்டிங்கன்னா எல்லாம் உங்கள் கை ராசி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஒரு கார்டன் வளர்க்குறதுக்கு கைராசிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் போடுற டைம் அண்ட் லவ் அண்ட் எஃபர்ட்டில் தாங்க இருக்குது. சில பேருக்கு வந்து க்ரீன் தம்பு, அவங்க விதைகள் போட்டால் நல்லா வளரும், நான் போட்டால் வரமாட்டேங்குது. இப்படிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்கள் கார்டன் வந்து உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கும். மூணாவது வந்து, எவ்வளோ சீக்கிரம் உங்களால் காலையில் தண்ணி ஊற்ற முடியுமோ அப்போவே முடிச்சிருங்க. இந்த 11 o'clock வெயிலெல்லாம் போய் ப்ளீஸ் தண்ணி ஊற்றாதீங்க செடிகளுக்கு. நான் இதை வந்து நிறையா வாட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நாலாவது வந்து, ஒரு நல்ல வாட்டரிங் கேன் அண்ட் ஒரு நல்ல மருந்து அடிக்கிற ஸ்ப்ரே பாட்டில். ரொம்பவே சீப்பாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது 2 நம்ம கார்டனுக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் நம்ம வளர்க்குறோம் இல்லையா அந்த க்ரோ பேக். இப்போ ஒரு தக்காளி செடி எவ்வளோ பெருசாக வளரும். ஸோ நம்ம அந்த தக்காளி செடியோட மெச்சூர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட் இல்லை க்ரோ பேக்கை சூஸ் பண்ணோம். இவ்வளோ பெருசாக வளரக்கூடிய ஒரு தக்காளி செடியை நீங்கள் இக்கணுண்டான ஒரு பாட்டில் போட்டால்
அதோட வேர்கள் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அந்த பாட் ஆர் க்ரோ பேக் சைஸை வந்து அடல்ட் பிளான்ட், மச்சூர் ஆன பிளான்ட்டோட சைஸை மைண்டில் வச்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்க. இவ்வளோதாங்க என்னோட டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கார்டனிங் பற்றி எதுவுமே தெரியாத நான் இந்த அளவுக்கு கார்டனிங் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக யார் வேணாலும் பண்ணலாம். சைல்ட்ஸ் பிளேன் தான் நான் சொல்லுவேன். எந்த விதமான கார்டனிங் பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு நிமிஷத்தில் ஆரம்பித்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு 6 இயர்ஸாக என்ன சொல்கிறது, ஜெயா டிவியில் நான் வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு கார்டன் வந்திருக்குன்னா நீங்களே பார்த்துக்குங்க. ஒரு கார்டன் நமக்கு வந்து அப்படி ஒரு ஜாய், அப்படி ஒரு நிம்மதி கொடுக்கும். அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் விமென், நமக்கு எத்தனை டென்ஷன் இருக்குது, நீங்கள் கார்டனில் போய் நின்னீங்கனாலே அந்த டென்ஷன் எல்லாமே விட்டு போயிடும். அண்ட் திஸ் இஸ் த ட்ரூத். கடந்த ஒரு வாரமாக மாத்தி யோசி ப்ரோக்ராமில் என்னோட கார்டனிங் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். அண்ட் என்ன மாதிரியே நீங்களும் ஒரு சின்ன கார்டன் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.